இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தெரியாதனமா இந்த 7 நாள் லோன் அப்ளிகேஷன்ல லோன் எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ கவலையே படாதீங்க, இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ ஈஸியா இதுல இருந்து நீங்க வெளியில வந்துட முடியும். ரொம்ப தெளிவா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல சொல்றதுக்கு உனக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இதுல நானும் ஒரு விக்டமா மாட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு மேல இருக்கும் கண்டிப்பா. அப்போ நான் தெரியாதனமா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது பஸ்ன்னு ஆரம்பிக்கும். அந்த அப்ளிகேஷன் எடுத்தேன், 500 ரூபாய் எடுத்தேன். ஸோ 320 ரூபாய் என்னமோ எனக்கு அனுப்புனாங்க. அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்றது கிடைச்சிது. அதுல கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு தான் நான் நம்மளுடைய விடி தமிழ்ல வீடியோ போட்டேன். அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில தீய சக்திகள்னால அதை டெலிட் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு. மக்களுக்கு நல்லது செஞ்சா இந்த தீய சக்திகளுக்கு பிடிக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்த காரணத்தினால அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நம்ம போட்ட வீடியோலாம் இந்நேரம் 2000, 3000, 4000, 5000, 10,000, 5,000 போயிட்டு இருந்தது. இப்போ பாருங்க, 50, 100 தாண்டறதுக்கே பழைய சைக்கிள் மாதிரி முக்குது அது. சரி, ஓகே, எனிவே ஜோக்ஸ் அபார்ட். ஓகே, அதாவது இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா ஒரு பயத்துல இருப்பீங்க. அந்த பயம் இருக்கக்கூடாது. ஸோ முழுக்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க யாருமே அங்கீகரிக்கப்பட்டவங்க கிடையாது. ஆனா அதே போல இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்க போய் டைப் பண்ணவே கூடாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அப்ளிகேஷன் தொட்டு கூட பாத்துறாதீங்க. ஏன் இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை எடுக்கிறாங்க அப்படின்றது செகண்டரி. ஸோ யூடியூப், அதாவது நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து யூஸ் பண்ற அப்ளிகேஷன் அப்படின்றது தனிப்பட்ட தகவல்களை அவ்வளவு சீக்கிரம் எடுக்க விட்டுறாது. பட் ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பர்மிஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ முழுக்க மொபைல்ல இருக்கிறது எல்லாமே எடுத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதை பிளே ஸ்டோர் அனுமதிக்காது. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இதனுடைய போட்டோவெல்லாம் நமக்கு அனுப்பி நம்மளை தொல்லை பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க ஒரு தப்பானவங்க. இப்ப தப்பானவங்களுடைய வங்கி கணக்குல இருந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா, அப்ப என்ன ஆகும்? நீங்களும் ஒரு தப்பானவங்க கணக்குல தான் மாறுவீங்க. வேணும்னே நீங்க போய் எடுக்கிறீங்கன்னா. ஸோ தெரியாதனமா ஒரு டைம் எடுத்துட்டேன் அப்படின்றது அது வேற. வேணும்னே நீங்க போய் எடுக்கிறீங்கன்னா, அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள தான் வரும். அப்ப என்ன ஆகும்? இவனை பற்றி யாரோ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, அப்ப ஆப்வியஸா இந்த இடத்துல இவன் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கான் அப்படின்றத மானிட்டர் பண்ணாங்க. அந்த டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேர் வரும். இதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கப்பட்டது. அதாவது ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. என்னன்னா சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. அதனால தயவு செஞ்சு இதை சொல்லுங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, எதுக்காக இதுல இருந்து பணம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏதோ சென்னை, தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல கேரளா இந்த மாதிரி எதனா பரவாயில்ல. எங்கேயோ டெல்லி, மும்பை, கல்கட்டா, இல்ல ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு ரூரல் ஏரியாவுக்குள்ள நம்ம இது சொல்லுவாங்களா, குக்கிராமம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அங்கெல்லாம் பஸ் வசதி கூட இருக்காது. இங்க தீரன் அதிகாரம் படம் பார்த்தீங்களா, அப்படிதான் நடந்துதான் போவாங்களாம். அந்த மாதிரி இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இங்க இருந்து போயிட்டு நான் இன்னசென்ட் ப்ரூஃப் பண்ணி நீங்க இதை சரி பண்ணுவீங்க? ஆன்லைன்ல டக்கு சார் ஐ எம் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாயிடுமென்னு கேட்டீங்கன்னா ஆகாது. நீங்க போய் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும். எதுக்கு அந்த சேத்துக்கு போவான், அந்த செருப்பை கழட்டுவான்ட்டு தேவையே கிடையாது. இந்த மாதிரி தெரியாம எடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க. அதுக்காக தான் நம்ம சொன்னோம், தெரியாம எடுத்துட்டீங்கன்னா நீங்க முதல் விஷயமா ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி, வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணி, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சராக லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இருக்கு பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களையும் லாக் பண்ணிடுங்க, டெலகிராமையும் லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரூ காலர் அப்படின்றதையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. அதையும் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா ட்ரூ காலர் மூலியமாவும் இவங்க போட்டோஸ்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னாலே இது சுத்தமா நின்று போயிடும். அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றதுல குறிப்பா நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே, ஸோ அவங்களுடைய அஃபிஷியலுக்கு, அதாவது நம்ம சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, சைபர் செக்யூரிட்டிக்கு 1930 மூலியமாகவும் கால் பண்ணி, ஆர் அதுல உங்களால ரீச் பண்ண முடியலன்னா நீங்க சைபர் செக்யூரிட்டி போர்ட்டல்லையாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுக்கணும். நாளைக்கு யாராவது இவங்கிட்ட எதுக்கு நீ லோன் எடுத்த? ஐயா, நான் வேணும்னே இவன்ட்டெல்லாம் எடுக்கல, ஸோ தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன், அதனாலதான் இவன் பண்ண தொல்லை தாங்க முடியாம நான் போய் சைபர் செக்யூரிட்டில கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சிஎஸ்ஆர் காப்பியை கொண்டு இவங்கள்ட்ட நீட்டினீங்கன்னா இவங்க அப்படியா, இவங்களே மாட்டிட்டு இருக்காங்கப்பா, சரி அனுப்பிவிட, ரிலீஸ் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்குள்ள அதை கொண்டு போயிடுவாங்க. ஃபர்தரா அவங்க வேற என்ன செய்யணும் அப்படின்றத லீகலா அவங்க பார்த்துப்பாங்க.
ஸோ இப்படிதான் நிறைய பேர் வந்துட்டு இதுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. முதல்ல இவங்கிட்ட இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நீங்க முதல் விஷயம் அப்படின்றதுல வந்துட்டு ஸோ இவன் எந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்றீங்களா? ஒரு கதை மூலியமா கூட இதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்ப நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு காசு கொடுத்துருக்கீங்க. இப்ப எனக்கே காசு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் வீட்டுக்கு வரீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஸோ காலிங் பெல் அடிச்சுட்டு நான் கதவை திறக்கிறேன். கதவை திறந்து வந்துட்டு, இல்லை பிரதர் இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றா. நாளைக்கு நீங்க வரீங்க, மறுபடியும் நீங்க வந்து வரீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க, கதவை திறக்கிறீங்க. நான் கதவை திறக்கிறேன், பதில் சொல்றேன், நீங்க வந்து போயிடுறீங்க. இப்படியே தொடர்ந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 10 தடவை வரீங்க. 11வது தடவை நீங்க என்ன பண்றீங்கன்னா கூட 2 பேர்த்த கூட்டு வரீங்க. அவங்க அடியாளுங்களாம் கிடையாது. ஸோ யாரோ தெரிஞ்சவங்களை கூட்டு வரீங்க. எப்பா இந்த மாதிரி வந்து காசு வேண்டி இன்னைக்கு நாளைக்கு இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சவங்க யாரோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்கள் அவங்கள கூட்டிட்டு வரீங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படின்றது உங்களுக்கு இப்படி போகுது. இப்போ இன்னொரு கான்செப்ட்ல நீங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க, நான் கதவு திறக்கல, நான் வீட்லயே இல்லை, நான் வெளியில போயிட்டேன், மறுபடியும் வந்து காலிங் பெல் அடிக்கிறீங்க. இப்படியே தொடர்ந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து என் வீட்டு காலிங் பெல் கதவை மட்டும் காலிங் பெல்லை மட்டும் அடிச்சு பாக்குறீங்க, நான் இல்லை. அப்போ 11வது நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ வெளியில விசாரிச்சாலும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ 11வது நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னைக்கு போகலாம், இவன் போனா வீட்டில் இருக்க மாட்டான், நம்ம போய் என்ன பண்ண போறோம், பெட்ரோல் காசு எல்லாம் வேஸ்ட்டு, எதுக்காக அங்கே போய்கிட்டு அப்படின்ற மாதிரி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இது நீங்க உழைச்ச காசுக்கே இப்படி ஒரு எண்ணம் நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா, இவன் உழைச்ச காசுலாம் கிடையாது. மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி அந்த காசை வந்துட்டு நமக்கு வந்து லோனா கொடுத்து அதுல நம்மளை வந்துட்டு உள்ள மாட்ட வச்சு பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்றது இருக்கிறான். அதனால இதுக்கெல்லாம் நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்துட்டு அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல நீங்க ஒரு ஹைட் ஆயிடுங்க, மறைஞ்சிடுங்க. நீங்க மறைஞ்சிட்டீங்கனாலே ஒரு தடவை 2 தடவை காலு மெசேஜ் எல்லாமே வரும். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, யாராவது உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் நம்பர் இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணுவான். எல்லாருக்கெல்லாம் பண்ண மாட்டான், ஒருத்தர் 2 பேருக்கு கால் பண்ணுவான். அப்ப இந்த இடத்துல அச்சோ அவனுக்கு கால் போயிடுச்சே, இல்லை அவனுக்கு கால் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படியே இழுத்துன்னு போயிட்டு இந்த வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம தலையா நம்ம முடிய நம்ம மட்டும் கொடுக்குற மாதிரி, அதாவது குடும்பிய கைலடா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஸோ நம்மளே எடுத்துட்டு போய் இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி தான். அதனால தயவு செய்து நீங்க அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. குறிப்பா இதுல வந்துட்டு அவன் இந்த மாதிரி அங்க கால் பண்றான் இங்க கால் பண்றான், டே பண்ணிட்டு போடா, அவன் கொடுத்தானா நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லத்தாச்சிக்கா பேசுனீங்கன்னா அவன் யோசிப்பான், என்னடா இவன் அங்க போனாலும் கட்ட மாட்டான் போல, சரி வேஸ்ட் தான், சரி விட அடுத்த ஆளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிடுவான். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கிட்டீங்கனாலே போதுமான ஒண்ணு. இப்பெல்லாம் ஒரு சிலருக்கும் அப்படியே கூட விட்டுறானுங்க. ஸோ இதை பற்றி தனியா நான் வந்து அடுத்த வீடியோ அப்படின்றது நாளைக்கு கொடுக்குறேன் நான். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செய்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களாம் யார் காப்பாற்றுவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, யூடியூப்பே அல்கரிதம் போய் ரெஃபர் பண்றதுக்கு இந்த அல்கரிதம் நம்மளை மறந்து போச்சு. ஏன்னா 3300 வீடியோ நம்ம கையால டெலிட் பண்ண வச்ச கும்பல் இருக்கு. தீய சக்தி. இந்த தீய சக்தியிலிருந்து நம்ம வந்துட்டு சேனல்ல ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா அவேர்னஸ் அப்படின்றது மற்றவங்க உயிரை காப்பாற்றக்கூடியது. அந்த ஒரு ஹெல்ப்பை நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க, வேற எதுவும் வேணாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.